இப்ப பை எலக்ஷன்ல சுத்தமா என்டி போயிடும்னு என்டிகே நினைக்கிறேன். பிளேஸ் அவங்க தான் பிடிக்கிறாங்க அடுத்தது. அவங்க 2 பேருக்கும் தான் போட்டி. அப்ப ஆமா. என்டிகே இன்னொரு 2 எலக்ஷனுக்கு அப்புறம் 3 பேருக்கும் போட்டி. என்டிகே அதாவது ஸ்ரீலங்கா அனுப்ப டிஎம்கேக்கு வேண்டியதா? எல்லாருக்கும். என்டிகே வந்து அவர் வந்து ஸ்டார் ஸ்பீக்கர் ஆக போறாராம். ஏதாவது கட்சியில வேகன்சி இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கு. அவன் வேற வண்டியில ஏறிட்டு இருக்கான். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க என்ன டேய் உன்னெல்லாம் அரெஸ்ட் ஆனா பண்ண தொடவே முடியாதுடா. மாட்டாரு. முன்னதான் நாங்கெல்லாம் வந்து ஒரு கவுன்சிலரா இருக்கிறவரை மட்டும் தான் தொடுவோம். சும்மா எல்லாம் யாருமே ரோட்ல போறவங்க எல்லாம் தொட மாட்டோம். பீப்புள் எலெக்டட் இல்ல அது அந்த வந்து காசு அண்ணன் மட்டும்தான். பாஷையில சொல்லணும்னா கெட்டு போனதை தொட மாட்டாரு அவரு. ஆனா காலைல எந்திரிக்கிறேன்டா கவினே, எனக்கு தெரியாது இதெல்லாம். காலைல எந்திரிச்சு டேய் பாருங்க நைட்டே ஃப்ரெண்ட் வந்து அமிச்சுனா நைட்டே குரூப்ல பேசிக்கிட்டு இருந்தோம் சரத். ஆனா நாங்கெல்லாம் என்ன நினைச்சோம், மீசக்காரனை தான் தூக்க போறாங்கன்னு ஏய் நினைச்சோம். இல்ல இல்ல அதுதான் நான் எனக்கே அதான் நினைச்சேன். சரி இந்த மந்த் ஆமா நீ தான் வேலை குரூப்ல டார்கெட் இவரு இருக்கல. கிடையாது. கரெக்ட் கரெக்ட். சரி நான் நினைச்சேன் இந்த மந்த் வேலை டார்கெட் பண்ணுவாங்க. இவரெல்லாம் பார்த்தா காலங்கத்தால எந்திரிச்சு ஓபன் பண்ற ஃப்ரெண்ட் அமிச்சு வச்சிருக்கான். ரைட்டு தலைவர் சைலண்டா வேலையை பாக்குறாரு. ஆனா இதுல இருந்து ஆனா என்ன தெரியுது இங்க இவ்வளவு கவினே, பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அங்க அண்ணன் வந்து ரெவ்யூ மீட்டிங்ல வந்து எல்லா ப்ராஜெக்டையும் லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உண்மையாலுமே வந்து அண்ணன் வேற லீக் தான்டா. அண்ணன் மட்டும் இல்ல இந்த எல்லாருமே அவங்க காம்னஸ் சாமி. அதாவது ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் அவங்க வேலையை கரெக்டா பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீ அண்ணன் டேய் மட்டும் சொல்ற. சரத்து முக்கியமான காமெடி காலைல அமல்ராஜ் சிட்டி கமிஷனர்கிட்ட வாங்கினா பாரு ஒருத்தன் முதுகுல. ஆமா எப்பா டேய் அவரே அந்த fraud case அவரே ஒருத்தன் வந்து பண்ணானே, அவன் பேர் கிரவுட் என்ன? கிளியர் தான் பண்ணிட்டு இருக்காரு. அங்க தேவையில்லாத சேர்த்ததான். அமல்ராஜ் யாருன்னு இவனுங்க சேலம் பக்கம் போய் கேட்டாதான் தெரியும். இல்ல இல்ல இது அவருக்கு தெரியாம இங்க போட்டிருக்கு போறது இதுக்கு எல்லாருக்கும். இங்க சிட்டில எதுவுமே நடக்கல இவனு. ஆமா ஆமா. இல்ல கவினு இருக்கு நான் சிட்டி ஒண்ணு சென்னையில சொல்லட்டுமா? ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்கல. டேய் சென்னையில ஒரு வந்து இல்ல ஸ்வீட் எல்லாம் கொடுத்து கொண்டாடினாங்களாமே இல்ல வேளச்சேரி சென்னையில திருநெல்வேலி. ப்ராட்டஸ்ட் நடந்தது யார் சொன்னா? தேனாம்பேட்டையில பெரிய ப்ரொட்டஸ்ட் மாதிரி தேனாம்பேட்டை இல்ல, அந்த ஏங்க தேனாம்பேட்டை அதுக்கப்புறம் டிராபிக்கே ஹைகோர்ட் மூடிட்டாங்க. முன்னாடி ப்ராட்டஸ்ட் நடந்தது. ஏங்க ஒரு 10 எனக்கு பேர் ஹைகோர்ட் பேசிட்டு முன்னாடி இப்ப தெரியல. நார்மல் இல்ல இதெல்லாம் நீங்க நார்மல் இல்ல ப்ரொட்டஸ்ட் ஃபங்க்ஷன். நடந்தது நான் ஓகே. இன்னைக்கு வந்து என்ன நான் ப்ரொட்டஸ்ட்? இன்னைக்கு வந்து நம்ம கட்சி பாரிஸ்ல தான் இருந்தேன். இல்ல நான் என்ன இன்னைக்கு வந்து கட்சி பாரிஸ்ல தான் ப்ரொட்டஸ்ட்? இருந்தேன். நம்ம கட்சி ப்ரொட்டஸ்டா இல்ல? டிஎம்கே ஓகே டிஎம்கே ஓகே. தான். ஓ தேனாம்பேட்டை 2 தொகுதி சிக்னல்ல ஜெயிச்சனால 2 இடத்துல பண்ணிருப்பானுங்க. தேனாம்பேட்டை, எக்மோர், அதுக்கப்புறம் வந்து பாரிஸ். பிகாஸ் எக்மோரா நான் தேனாம்பேட்டையில தானே இருந்தேன். எப்படின்னா இன்னைக்கு எக்மோர் எதுவுமே அப்படியே தெரியலங்களேங்க. எக்மோர்ல கரெக்டா அந்த ஒரு காருக்குலாம் பூஜை போடுவாங்க தெரியுமா ஒரு கோயிலு. ஆமா பாடி பாடி கார்டு கார்டு முடிச்சு முனீஸ்வரர். பாடி கார்டு முனியப்பன் பாடி கோவில். கார்டு அதுக்கு ஏங்க அந்த அது அந்த ரோடுக்கு அப்படியே பேரலல் ரோடு. அதுக்கு ஆப்போசிட்ல தாங்க நான் இன்னைக்கு சரத்து இருந்தேன். இன்னைக்கு ஃபுல்லா பாரு சரத்து, இந்த இது கூட தெரியாம நீ ஏய் இருந்திருக்க. உன்னை நான் மீறி ஏன்னா நேத்து ஒரு போராட்டம் நடந்திருக்கு. தேவையில தானே படமே பார்த்துட்டு இருந்தேன் ஸ்பைடர்மேன். இன்னைக்கு அதெல்லாம் எதுவும் நடக்கலைங்க. நான் இல்ல மூவி இல்ல தான் நான் போயிட்டு இன்னைக்கு ஜாலியா ரிட்டர்ன் தாங்க வரும்போது நான் வந்திருக்கேன். பார்த்தேங்க. கரெக்டா எங்க தெரியுமா? எனக்கு அந்த இடம் சொல்ல தெரியல. ஆனா நான் நேரா வரும்போது பாடி கார்டு முனீஸ்வரர் கோயில் வந்து ரைட்ல இருந்தது. ஆனா அதுல இருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா லெஃப்ட்ல வந்து அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க, கத்திட்டு இருந்தாங்க. அது ஓரமா தேனாம்பேட்டையில எவ்வளவு ரோட்ல போய் தான் கத்துறவங்க பார்த்தேன். இருப்பாங்க. அந்த டிராபிக் சிக்னல் இருக்குல்ல, அந்த தேனாம்பேட்டை மவுண்ட் ரோடு இது ஏர்போர்ட் போற வழியில அந்த டிராபிக் சிக்னல்லே உட்காந்து படுத்து உருண்டுட்டு இருந்தாங்க. நான் பாரிஸ்ல இவனுங்களுக்கு பார்க்கணும் ரோட்ல படுத்து உட்காந்துட்டாங்க உருள்றதே எல்லாருமே. வேலையா போச்சு. செம்ம பப்ளிக் நியூசன்ஸ்ங்க அதெல்லாம். ஆமா கிட்டத்தட்ட நான் பாரிஸ்லயே கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ஒரே தெருவுல நின்னேன் அந்த அந்த ப்ராட்டஸ்ட்னால. இப்ப இதெல்லாம் பண்ணி என்ன பண்ணாங்க? இன்னும் ஆல்ரெடி ஷாலினி இவங்க இன்னொரு அரெஸ்டே விஷயம் சொல்றேன். பண்ணல. இவங்க எதுக்கு அரெஸ்ட் பண்ண மாதிரி? ஆல்ரெடி நாங்க வார்னிங்க்கு அதுவும் தஞ்சாவூர்ல கம்ப்ளைண்ட் குடுத்ததுக்கு அங்க கூட்டு போனோம். எதுக்கு இது கிருஷ்ணா பெருசா எல்லாம் ஆக்கி இன்னுமா கிடைக்குது? கிருஷ்ணா எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கா? கிருஷ்ணா எல்லாம் இருக்கா? இல்ல டேய் இன்னொரு அது விஷயம், ஒரு நிமிஷம் சொட்டு அது guys. அமிலம் உஜாலா கலந்த வாட்டர் தானே. தண்ணிடா, கிருஷ்ணாயில் இல்ல. இல்ல இன்னொரு உஜாலா விஷயம் சொல்றேன் நானு. நல்லா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு ஊர்ல எந்த ஊருன்னு கரெக்டா தெரியல, ப்ராட்டஸ்ட் பண்ணும்போது ஹாஸ்பிட்டல் போற ஒருத்தர் பைக்ல போறவரை அடிச்சிருக்காங்க. பப்ளிக் அடிச்சிருக்காங்க இவங்க. அந்த வீடியோ யாராச்சும் பாத்தீங்களா? நான் பார்த்தேன். இவரு ராஜ்மோகன் அவர்களும் அத ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுவா? ஆமா ஆமா ஹெல்மெட் போட்டுட்டு பார்த்தேன். இருப்பாரு. ஆமா. பார்த்தேன். இவங்க வந்து அவங்களுக்கு காரணம்லாம் தேவையில்ல பிக்காச்சு. நாங்க புரொடெஸ்ட் பண்ணோம். நாங்களும் இருக்கோம். நாங்க ஆதரவு தெரிவிப்போம். சும்மாவே நாங்க வருவோம். அவ்வளவுதான். அவங்களுக்கு வேற எந்த ஒரு நோக்கம் இப்போ பாதி பேர் உள்ள இருந்து கூப்பிட்டு வந்து என்ன பிரச்சனை? என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. சும்மா இல்ல ஆளுங்கள வச்சு ப்ராட்டஸ்ட் பண்றதே பப்ளிக் நியூசன்ஸ் தான். நீ இதுல பப்ளிக்ல வேற கை வைக்கிற. எக்ஸாக்ட்லி. ஏதோ நம்ம அண்ணன் வந்து இஸ் டூ குட் ஃபார் தீஸ் பீப்புள். இது வந்து நம்ம கொஞ்சம் வேற மாரி இருந்திருந்தாங்கன்னா, தூக்கி எல்லாரையும் உள்ள போடுங்க அப்படின்னு இருந்திருக்கணும். ஏதோ ஹிஸ் டூ குட். அதனால தப்பிச்சு போயிடுறாங்க. விசாரணை கூட்டிட்டு போறதுக்கு இந்த அது கதறானுங்க. பாத்தீங்களா? சின்னவரை தூக்கி உள்ள வச்சுட்டானுங்க. நீ சன் டிவி டிசி ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கு.
கெவின் இதெல்லாம் பார்த்து ஏய் காலைல மாப்பிள்ள சார் சிரிக்கிறாரா மச்சான் கைதுக்கு. எனக்கு எனக்கா தெரிஞ்சு அவர் ஷாக்கு. என்னடா வேற டேய் பிளான் எங்களை போட்டாருன்னு விட நிறைய பேர் நினைக்கிறேன். என்ஜாய் பண்றீங்களேடா. ஏய் இன்னைக்கு அவன் ஸ்வீட் எடுத்து கொண்டாட மூடு போயிட்டான்டா. அங்க பார்லிமெண்ட்ல இங்க இங்க நடக்கிறதுக்கு அங்க நாடாளுமன்றத்துல ப்ரொடெஸ்ட் பண்றானுங்க. கனிமொழி மேடமை காணோம். அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க காலையில இருந்து. அப்படியே நியூஸ் சேனல்லாம் பார்த்துட்டு ஏதோ பெரிய விஷயம் ஏதோ ஆனா இவ்ளோ ஹைப் அவருக்கு குடுத்து அவர் ரொம்ப எலிவேட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அவர் பேசின யார? பேச்சுக்கு இல்ல நான் எலிவேஷனா? எனக்கு வெளியே வந்துட்டு இருக்கான் யார் போல கவின் எலிவேஷன் ப்ரோ. இல்ல கொடுத்தது? ஐயோ! எனக்கு வந்து அவங்கதான் வேற யாரு? அவங்க இல்ல கவின் ப்ரோ வெளியே வந்துட்டு இருக்கான் போல. வந்துட்டாரு. வரல வெளியெல்லாம் வர்றேன் வந்திருக்காங்க. வெளியே வந்துதான் நாளைக்கு ஆகணும். நாளைக்கு அங்க போகணும்ல. இல்ல வந்துட்டான் இப்போன்றேன். இல்ல ட்ராய் வந்துட்டான் இப்போ நாளைக்கு வெளியே நம்ம வந்தாரு. அண்ணனை சட்டசபையில பார்க்கணும் ட்ராய். எதிரில ஆமாமா உட்காந்து நான் அது முக்கியமா அது வெயிட்டிங். ஏப்பா அந்த இது மாதிரிதான் அது பேர் அண்ணன் என்னது பருத்தி சிரிச்சுக்கிட்டே வீரன் மாதிரிதான் என்ன வாழைப்பழத்துல சித்தப்பு விச ஊசி ஏத்துற மாதிரி ஏத்துவாப்ல. ஜஸ்ட் ஒரு வார்த்தை தான். இப்ப வேற அவர் கரப்ஷன பத்திலாம் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்ல போறாராம். நாளைக்கு நினைச்சு அந்த பாரு அதான். எப்படி தம்பி அவ்வளவுதான். இருக்குன்னு கேட்டாருன்னா எப்படி இருக்கும். டேய் இது 3 days போகும்னு நினைக்கிறேன்டா. 3-4 days பட்ஜெட். ஆமா எனக்கு ஃபர்ஸ்ட் actually 2 days வந்து யாருக்குமே பேச மாட்டாங்க. 15 days நடக்குமா நாளைக்கு ப்ரோ? பட்ஜெட் 15 கொளத்தூர் days நடக்குமா இந்த கொத்து செஷன்? பரோட்டா நாளைக்கு ஃபைனலு. என்ன ஃபைனல் நாளைக்கு நாளைக்கு fun. கொளத்தூர் கொத்து பரோட்டா? நாளைக்கு லாஸ்ட் ரவுண்டு. இந்த அந்த இவிஎம் இந்த மிஷின்லாம் இன்னும் தூக்கி ரீகவுண்ட் வந்து ஒரு மிஷின் ரீகவுண்ட் இருக்குல்ல, இவனுங்க வேற. நாளைக்கு ஃபைனல் டே. இல்ல என்னதான் அந்த ஆளுக்கு அந்த ஃபெட்டிஷன் ஒரு தெரியல. திரும்ப மிஷின்லயும் திரும்ப மொத்தம் விஎஸ் பாபு கிட்ட தோக்குறது. இல்ல எனக்கு புரியல, அப்ப ஏன் இவ்ளோ லேட்டா ரியாக்ட் பண்ணாரு புள்ள அரெஸ்ட் பண்ணதுக்கு? கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஹவர்ஸ் கழிச்சு தான் ஒரு அறிக்கையை விட்டாரு. அது அது அப்படி இல்ல ப்ரோ. ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுறதுக்கு டைம் ஆயிருக்கும் ப்ரோ. பெயில் ப்ராசஸ் எல்லாம் இல்லையே, எப்படி நடக்குது வந்து எல்லாத்தையும் வெளியும் பார்த்திருப்பாரு. வந்து பேசல, எதுவுமே பண்ணல. அப்படி இல்ல ப்ரோ. இல்ல பெயில் ப்ராசஸ்லாம் எப்படி நடக்குது நல்லா நடக்குதுன்னு பார்த்திருப்பாரு. கொஞ்சம் பாசிட்டிவா போகுதுன்னா பேசியிருப்பாரு, நெகட்டிவா இல்ல போகுதுன்னா அப்படியே என்னதான் போயிட்டு இருந்தாலும் அப்பாவா ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். அதெல்லாம் நம்ம மதிக்கணும். அதான் நானாச்சு இன்னொரு நீங்க ஒரு மியான்னு குறைஞ்சு இன்னொரு ஒரு மியான்னு உட்கார்ந்துட்டு இருந்த இருப்பாரு. கேஸ மிசான்னு அப்பாவே மாத்திட்டேன். அப்பாவையே மதிக்கல, அப்பாவோட ஃபீலிங்ஸை மதிக்கணுமா போறாரு. இல்ல டேய் என்னதான் எங்க இருந்தாலும் ஒரு நம்ம மிசால ஏதாவது உள்ள போனவர்ரா. என்னப்பா எ- மேல வந்து டிவிக்கு ஐடிவிங்க வேலை எல்லாம் செய்யுது கவினு. புது கான்ட்ராக்ட் தம்பி அது. என்ன கோத்து விட்டுறாத. அதுக்கு பதில் நீங்க தான் சொல்லணும். இங்க வந்து கேட்க நான் கூடாது கேள்வி. புதுசா எல்லாம் இருக்கு ரேவந்த் டிவிக்கு ஐடிவிக்கு வேலை மகிமை, செய்யுது. உன்னோட மகிமை தான். ம்ம். சரி சிறப்பா நடந்தா அவ்வளவுதான். நல்லதுதான். நல்லா பேசணும், நல்லதான் போவோம்னு நம்புறோம். ஆமா பேச்சுக்கு மதிப்பு இருக்குன்னு நம்புறோம். பாப்போம். ரிலீஸ் பண்ணிட்டாங்க, வெளியே விட்டான ஸ்டேஷன்ல இருந்து அவன். இல்ல இன்னும் போயிட்டு இருக்கான். இன்ட்ராகேஷன் முடிச்சுட்டு தானே ப்ரோ விடுவாங்க. அதான் போயிட்டு இன்ட்ராக்ஷன் போயிட்டு இருக்கான்னு கேட்டேன் நானு. டேய் ஒரு இன்சைட் இன்ஃபோ வந்திருக்கு. துபாயில வரைக்கும் போய் நீங்க தண்ணி சாப்பிடுறது ஏன்னு ஏதோ கேள்வி கேட்டிருப்பாங்க போல. இல்ல இதெல்லாம் போய் அங்க இது அங்க வந்து தண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, கவினோட காலையில இன்சைட் போட்டாங்க. இப்ப சும்மா கலாய்க்கர் பேசாதெல்லாம் நியூஸா தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நான் ஒரு மெயில் ஐடியை delete பண்ணிட்டேன். அதுல தான் யூடியூப் பிரீமியம் போட்டு வச்சிருந்தேன். வேற மெயில் ஐடியை வந்து பிரீமியம் போடுறேன், ஆக மாட்டேங்குது. நம்ம தான் வந்து இப்போ 10 நிமிஷம் டாய்லெட்ல இருந்தாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கோம்னா, ஆதவ ப்ரோ வந்து ஒரு 2 மணி நேரம் அவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு இல்ல மீட்டிங்ல இல்ல மேடம் வந்து. இல்ல இல்ல மேடம் மேம் ப்ளீஸ் மேம் ப்ளீஸ் ப்ளீஸ். 8:30 ஆக்சுவலா பிகாச்சு வந்து போயிருக்காங்க. பிகாச்சு உண்மையாலும் காலையில இருந்து நீங்க ஒரே ஒரு வார்த்தை தான் பேசிட்டு இருக்கீங்க. கரெக்டா நீங்க அந்த வார்த்தை பேசும்போது நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இல்ல பேசுனது அவங்க இல்ல. இல்ல 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 எப்ப வந்தாலும் அந்த ஒரு வார்த்தை இல்ல தான் இல்ல வாயில வந்துட்டே இன்னொருத்தவங்க இல்ல இன்னொருத்தவங்க அப்ப நீங்க ரிப்பீட்ல. கரெக்டா ஸ்பேஸுக்கு வரீங்கன்னு பேசுக்கு அர்த்தம் சுரேஷ் வரீங்க. ப்ரோ. ஆக்சுவலா வந்து காலையில 8:30 மணிக்கே வந்து போலீஸ் போயிருக்காங்க கவினு. ம் 8:30 அவங்க தான் சொன்னாங்களே மார்னிங் அந்த வீடியோ. அவங்க உதயநிதி அவங்க ஒய்ஃப் ஐடியா கொடுத்ததே சுப்பிரமணியம். வண்டு முருகன் தான், பாத்ரூம்ல இருந்து வெளியே வராதீங்க, கோர்ட் ஓபன் பண்ணிட்டு வரீங்கன்னு. ஆனா எனக்கு என்ன தெரியுமா, அவனை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறான் பாருங்க இவன் லீகல் அட்வைசிங்னு. ஆக்சுவலா கோர்ட்ல போய் டேட் 8:30ல தப்பா இருந்து சொன்னவன் அவன் தானே. 11:15 வரைக்கும் அவங்க வெளியே வரலங்க. ஆமா ப்ரோ. அவர் தூங்கி எந்திரிக்கிறதே டெய்லி 12 மணி, 1 மணி. திடீர்னு ஒரு நாள் போலீஸ்காரங்க வந்து நின்னுட்டாருன்னா, அவர் ஸ்லீப் சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகும். இத்தனைக்கும் அவர் அந்த வண்டியிலேயே வேற தூங்குறாரு. அசிங்கமா இருக்கு.
எதுக்காக கூட்டிட்டு ஆனா போறாங்க? பாவம் மனுஷன். கொஞ்சம் ஒரு சைடு பார்த்தா பாவமா இருக்கு. ரீசன் என்னன்னா ஃப்ரிட்ஜ்லயே வளர்ந்த குழந்தை. இன்னைக்கு இவ்வளவு நேரம் வெயில்ல சுத்த விட்டீங்க. ஆமா, அதுவும் ஏசி இல்லாத ஒரு வண்டியில உட்கார்றதுக்கு இடம் இல்லாம நல்லாதான் இருந்துச்சு. அனல் காத்து ஹெவியா அடிக்கும் ஹைவேஸ்ல வேற. அந்த அனல் காத்துலயே அவர் தூங்குறாரு இல்ல bro. பழைய பொலேரோல கூட்டு போயிருக்கலாம்டா. எதுக்குடா இந்த வண்டியில கூட்டு போனாங்க? ஒருத்தரா இருந்தா பரவாயில்ல. ஃபேமிலி பேக்கேஜ் மாதிரி ஏறிக்கிட்டாங்களே. இன்னும் அண்ணன் ஏதோ புடிச்சு ஏதோ பண்ணிடுற மாதிரி. அரெஸ்ட்னா அவங்களே வந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இது சும்மா விசாரணை தான். சும்மா டம்மியா கூட்டு போறாங்க அப்படின்னு. இப்ப வந்து அப்படியே சீன் வெளில வந்து அப்படியே சீன் போடுவாங்க பாருங்க. நாங்க அது இல்ல பண்ணோம். இல்ல நாங்க ஷாலினி, இவ்ளோ அது கூட விடுங்க கஷ்டப்பட்டோம். ஷாலினி. தண்ணி ட்விட்ஸ் குடுக்கல பாத்தீங்களா? எனக்கு. என்னது? ட்விட்ஸ் பாத்தீங்களா? உதயநிதியோட இறை நிமிடம் தான் பிகின் ஆகுது. எங்க தலைவரை ஐயோ! மேலும் மேலும் தூக்குனதுக்கு அவங்க ரொம்ப நன்றி. ஒண்ணும் இல்ல பிகாச்சு. அவங்க ஆக்சுவலி அவர் டம்மி பீஸ் தான். இவங்க வந்து சும்மா பூஸ்ட் அப் பண்ணி ஊதி அவர் சும்மா நெனச்சுக்கிறாரு. ஓகே நம்மளும் ஒரு லீடர் தான் அப்படின்னு. நம்ம நிர்மல்குமார் சார் சொன்ன மாரி நிக்க வச்சு மேகதாது பத்தி, காவேரி பத்திலாம் பேசுப்பா அப்படின்னா ஒண்ணும் இன்னைக்கு போய் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணோம் வேற. இந்த சட்டசபையில பேசுறதுக்கு. இன்னைக்கு போய் எல்லாம் இல்ல. போறதுக்கே காலைல 6 மணி 6:30 மணி ஆயிடும். போய் என்னத்த ஆல்ரெடி இல்ல பண்ணது ஸ்கிரிப்ட் ரைட்டரு. அவரு ரைட்டர் ஓகே அவருக்கு அவ்வளோ போய்ப்பாரு. இல்ல ஆமா. பண்ணது இப்போ மறுபடியும் சொல்றேன், பண்ணது உமன் அபியூஸ். ஆனா அதுக்கு வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அவங்கலாம் வந்து எங்க சைடுல யாராவது விமன அபியூஸ் பண்ணீங்கன்னா தான் எங்களுக்கு வர்றது ரத்தம். உங்களுக்கு வர்றதுலாம் தக்காளி சட்னி. ஓ ஆனா அப்படியா? ஒரு சரி. விஷயம் பிகாச்சு, இந்த ஒரு இன்சிடென்ட்னால நெறைய ஃபேக் ஃபெமினிசம் யாரு பண்றாங்க? யாரெல்லாம் ஃபேக்கா பெரியாரிஸ்ட்டா இருக்காங்க? யாரெல்லாம் எப்படி தப்பு தப்பா ஒரு நாங்கலாம் தான் அது என்னது விமென்க்கு இதுக்கு நான் கிளியரா சேஃப்டி எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா ஷாலினி? யா எப்படின்னா, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். அவங்களோட நெரேட்டிவ்க்கு ஏத்த மாதிரி இதை மாத்திக்கிறாங்க அவங்க. எப்படின்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா அது வந்து அவங்களுக்கு ஓகே. இதுவே வந்து எக்ஸாக்ட்லி. ஆப்போசிட்ல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது தப்பு. நான் கனிமொழி அவர்களோட ட்வீட் பார்த்தே நான் அப்படிதான் நெனச்சேன். எதுக்கு இவங்க இந்த இந்த ட்வீட்டுக்கு ஒண்ணுமே பிரயோஜனமே இல்ல. இத தூக்கியே போட்டுருக்கலாம். எதுக்கு அவங்க போட்டாங்கன்னு நான் ஃபீல் பண்ணேன். பேருக்கு அது இது பெண்களுக்கு இந்த உரிமை அது இதுன்னு பேசுவாங்க. இன்னைக்கு வந்து அப்படியே பிளேட்ட மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல நேத்து வந்து உதயநிதி அவர்கள் வந்து பேசிட்டு வந்து அந்த காவேரி இஷ்யூக்காக தானே பேசினாரு. ஆமா. ஆனா காவேரியில தண்ணி திறந்து விட்டு 2 நாள் ஆகுது. ஆனா இவர் ஏன் என்ன பேசிட்டு இருக்காரு எனக்கு புரியல. நம்மளுக்கு வரதுக்கு அட்லீஸ்ட் 3 டேஸ் ஆகும். அவ்ளோ அறிவு அவருக்கு இருந்து அவங்க புரொடெஸ்ட்ன்னு சொல்லிட்டாங்க பிகாச்சு. நடுவுல நேச்சர் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விட்டுருச்சு. சரி புரொடெஸ்ட் அப்படியே போனா எப்படியோ நம்மளுக்கு வந்து இது ஹிட் ஆகாது. சரி எனக்கு இது பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டா ஸ்கிரிப்டடாவும் தோணுது. எப்படி சம்மந்தமே இல்லாம அந்த நடிகை பேர சொல்லி, அதுக்கு இவரு கரெக்ட்டா அந்த கமெண்ட்ரிலாம் ஏதோ எங்கேயோ இடிக்குது. சரி ஏதோ ஒண்ணு. ஆனா பேக் ஃபயர் ஆச்சுல்ல. அதுவரைக்கும் நல்லது. இல்ல மக்கள் எல்லாருமே நார்மலா தான் இருக்கானுங்க. இவனுங்க தான் ஹைப் ஏத்திட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாருமே ஆக்சுவலா நார்மலா தான் நான் ஒரு இருக்காங்க. கடைக்கு போனேன். அங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து இவங்க ட்வீட் தமிழ்நாடே என்னது ஸ்தம்பிச்சிச்சு அப்படி இப்படின்லாம் போட்டிருந்தாங்க. நான் சும்மா கடையில போய் அவர்கிட்ட அவரு நம்ம நல்ல க்ளோஸ் தான். அவர்கிட்ட கேட்கிறேன், அண்ணா என்ன நான் உதயநிதி அவனால அரெஸ்ட் பண்ணி தான் இங்க உள்ள வைக்கணும். மக்கள்லாம் ஜாலியா தான் இருக்காங்க. இல்ல சாரி இடைமறிக்கிறதுக்கு ட்ராய் ப்ரோ. யாரு திமுக ஐடி மேல வந்தாலும் தண்ணி வந்துச்சான்னு கேளு முதல்ல. யாருமே கேட்க மாட்டீங்க. இங்க ஒருத்தர் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கான் ஆடியன்ட்டு. டிஸ்கஷன் போச்சு, கீழே கதறிட்டு இருக்காங்க அந்த வாசுதேவ். அதுதான் மேல யாரு ஏத்துனாலும் டக்குன்னு நறுக்குன்னு கேட்டு விட்டுருங்க. காவிரில இருந்து சொல்லுங்க, இல்ல கண்ணுல தண்ணி வந்துச்சான்னு கேளுங்க, எதனாலும் கேளுங்க. இவங்க வந்து நியாயமா பேசுறாங்க, நம்ம பேசல என்ன இருக்கு? இல்ல அது ரொம்ப கசகசன்னு ஆயிடுச்சு இல்ல ப்ரோ. நான் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணேன்னு பார்த்தேன். ராய் ஒண்ணுமே ப்ரோ பண்ண ஆக்சுவலி முடியல. நான் மேல வந்ததுக்கு ரீசனே வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணலான்னு தான் வந்தேன். ஏன்னா அவங்களோட ஒரு ஸ்பேஸ நான் பார்த்து கேட்டுட்டு வந்தேன். அதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. நான் மேல வந்ததுக்கு ரீசனே அவங்களுக்கு ரிப்ளை குடுக்கலாம் அப்படின்னு தான். இல்ல இது நமக்கு இது ஒரு பேட்டர்னுங்க. ஆக்சுவலி எனக்கு வேற கான்டெக்ட் அனுப்பிச்சான் சிபி. நான் அது அது வேற அந்த ஸ்பேஸ்ல பேசுறது கான்டெக்ட் அனுப்பிச்சான் காய்ஸ் யாரு ஸ்பேஸ் போட்டாலும் திமுக ஐடி மேல வந்துச்சுன்னா தண்ணி வந்துருச்சான்னு கேட்டு கிளியர் பண்ணிட்டு பேச வைங்க. அது வரைக்கும் பேச விடாதீங்க. அப்படி யாரையும் ஆனா ஒண்ணு மட்டும் இன்னைக்கு நல்லா தெரிஞ்சதுடா.
இவனுங்க எல்லாருமே ஒரு கூட்டு களவாணி தான். இத பாரு, இப்ப சீமான் ஒரு அறிக்கை விட்டுருக்கான் நாயி. அங்க எடப்பாடி எல்லாம் வந்து வெக்கம் இருக்கணும். ஏண்டா உன் கூட பழகினவங்க எல்லாரையுமே இவன் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அபியூஸ் பண்ணான். சும்மா கூட அபியூஸ் பண்ணல, பிரிண்ட் அவுட் எடுத்தா பேனர் வச்சு கையில பேனர் ஒரு பெரிய பேனர் சைஸ்ல எடுத்துட்டு போயிட்டு அசிங்கப்படுத்தி காரி துப்புனான். இவனுங்க எல்லாம் அதான் கூட்டு களவாணிங்க. விஜய் அதான் இந்த ஐ படத்துல எல்லாம் கடைசியில ஒண்ணு சேருவாங்க பாருங்க, அவரை அழிக்க நம்ம எல்லாம் ஒண்ணு சேருவோம், அந்த மோடுக்கு போயிட்டானுங்க. ஐயா மேல ஒருத்தன் வந்தா இறங்கி விட்டீங்க புசுக்குன்னு. என்னது இதெல்லாம் ஒரு ஃபன்னு போச்சு. நான் இறக்கல. நீங்க எங்க அவன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாட்டு அவனை பேசுறீங்க. பேச வெயிட் பண்ணி பேச விட்டுருக்கலாம். ஏன்பா ஹாஸ்ட் இறங்கி விட்டீங்களா நீங்கதா? இல்ல இறக்கல யாரும். டோல்டு ப்ரோ இல்ல வேலையா நீங்க இருக்காரு. சரத்தை இடைமறிக்கிறதுனால சரத்தே போட்டு பின்னி எடுத்திருப்பாரு. நீங்க இல்ல ஜில்லா ப்ரோ, அது சரத் ப்ரோ பேசுறாரு, சம்டைம்ஸ் வேர்ட்ஸ் ஸ்பில் ஆயிடுது, அது ஒரு மாதிரி நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆயிடும். புரியுது. பட் ஆனா அந்த நேரத்துல லேடிஸ் இருந்தாங்க தான் யோசிக்க வேண்டியது இருந்தது. லேடிஸ் இல்லைன்னா போட்டு அடியன்னு அடிச்சு போடலாம். ப்ரோ ட்ராய் ப்ரோ நீங்க சொல்றது கரெக்ட். நானும் எல்லா ஸ்பேஸ்லயும் அன்னைக்கு ஒரு நாள் ஜில்லா ப்ரோ குமாரி ப்ரோ எல்லாம் வந்து ஒரு ஸ்பேஸ்ல பேசின போது அசிங்கமா பேசும்போது நானும் வேணாம் தான் சொன்னேன். ஆனா நீ யோசிச்சு பாரு ப்ரோ, இவனுக்கு இந்த மாதிரி பேசும்போது நம்மளால எந்த அளவுக்கு வந்து நம்மளாலே ஒழுங்கா பேச முடியும் நீ சொல்லு. இப்போ கீழே இந்த வாசுதேவன் ஒருத்தவன் தொடர்ந்து எல்லா ஸ்பேஸ்லயும் போயிட்டு என்ன வேர்டு இல்ல யூஸ் இல்லையா பண்றான்னு வெற்றி, நம்ம டெக்கோரம் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். நமக்கு பேசினா அண்ணனுடைய பேரு கெட்டு போகும், அண்ணனோட பேரு கெட்டு போகும். அதான் மெயின். நானும் அதனாலதான் எல்லாருமே இல்ல நம்மளும் அதனாலதான் பேசாம இருக்கோம். இல்ல கீழே ஒருத்தவன் இந்த வாசுதேவன் ஒருத்தவன் 3 நாளா போயிட்டு போட்டிருக்கான், என்ன வேர்டு யூஸ் பண்றான்னு பாருங்களா அவன் எல்லா இடத்துலயும் போயிட்டு. கடக்குறான் அப்படியே கீழே உட்காந்து அதர் லிசனர்ல தான் இருக்கான். வெளியே லிசனர் வரது கூட தைரியம் இல்ல. வந்து பேசுறானா அதுவும் பேச மாட்டான். இல்ல மேல பேசுறது கூட பரவாயில்ல, லிசனர்லயாவது வா, அதர் லிசனர்ல தானே இருக்க. ஒரே நிமிஷம், பிரியா சிஸ்டர் கை தூக்கி இருக்காங்க, அவங்க பேசிட்டாங்க. சொல்லுங்க சிஸ்டர். ஹாய் ட்ராய். ஹாய் எவ்ரிவன். நான் கொஞ்ச நேரமா லிசன் பண்ணிட்டு இருந்தேன், பட் என்னால அப்ப பேச முடியல. ஐ திங்க் கவினோ யாரோ பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, எப்படி வந்து விஜய் ஹாஸ் பீன் வெரி இன்டாலரண்ட் டுவர்ட்ஸ் எனிதிங் தட் ஹேப்பன்ஸ் அகேன்ஸ்ட் விமன், யார் எது பத்தி பேசினாலும் அப்படிங்கிறது. அதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்றேங்க. உண்மையிலே வந்து மற்ற எதை அவர் பண்றாரு, கரப்ஷனுக்காக ஒர்க் பண்றாரு, மற்ற வந்து எல்லாத்தையும் வந்துட்டு அங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா கிளென்ஸ் பண்ணிட்டு வராரு, அதெல்லாம் கூட இல்லை விட்டுட்டு இந்த ஒரு விஷயம் உண்மையாவே ஐ மீன் விஜயை சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேங்க. எவ்வளோ பெரிய பப்ளிக் பிளாட்ஃபார்மா இருந்தாலும் இது வரைக்கும் நீங்க அவரோட ஸ்பீச்சஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு வாங்க, எந்த ஒரு விமனையுமே இது வரைக்கும் அவர் தப்பா பேசினதே கிடையாது, அப்யூஸ் பண்ணதே கிடையாதுங்க. அது வந்து ஒரு வெறும் ஒரு சிம்பிள் குவாலிட்டி அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. அது வந்து டெஃபினட்டா ஒரு லீடரோட ஒரு பேஸ்லைன் ஸ்டாண்டர்டாவே செட் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு உண்மையான கேரக்டரும் அவங்க பவர்ல இருக்கும் போதோ இல்ல ப்ரெஷர்ல இருக்கும் போதோ இல்ல மற்றவங்களை அவங்க எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறது அந்த அந்த இடத்துல கொண்டு போகும்போதுதான் அவங்களோட இது வெளியே வரும். ஸோ லீடர்ஷிப்புங்கிறது வெறும் ஒரு வெறும் ஒரு பவர் கிடையாது, ஒரு பொசிஷன் இல்லை, அது டோட்டலா ஒரு கல்ச்சரையே கிரியேட் பண்ணணுங்க. இப்போ நான் ஒரு சிம்பிளா உடனே கேட்குறேன், ஒரு லீடர் வந்து விமனை ரெஸ்பெக்ட் பண்ணி டிக்னிட்டியோட ட்ரீட் பண்ணா அது லாஸ்ட்ல இருக்க அந்த கடைசியில இருக்க அந்த தொண்டர்கள் லாஸ்ட் லைன்ல இருக்கவங்க வரைக்கும் கீழே அப்படியே டோட்டலா ட்ரிக்கிள் டவுன் ஆகும். இப்போ விமன் அவங்க எப்படி பாக்குறாங்க, அவங்க எப்படி அட்ரஸ் பண்றாங்க அப்படிங்கிறது அவரை ஃபாலோ பண்றவங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இல்லை உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ சைக்கலாஜிக்கலி நீங்க அந்த கேரக்டர் அப்படியே உங்களோட சேர்ந்து இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ ஒரே ஒரு சிம்பிள் குவெஸ்டின், இதே மாதிரி அண்ணா வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட்ல பேசிட்டு இருக்காரு, அப்ப கீழே இருக்கிறவங்க ஏதோ ஒரு ஆக்ட்ரஸ் பேரு நயன்தாராவோ இல்ல யாரையும் ஒரு பேரை சொல்லி கத்துறாங்கன்னும் போது நீங்க அவர் வந்து இந்த மாதிரி ஸ்மர்க்கோ இல்ல இந்த மாதிரி ஒரு கவுண்டரோ கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் இம்மீடியட்லா யூ வுட் ஹவ் ஷட் இட் டவுன், இல்ல அது கடந்தாவது போயிருப்பாரு அதை கண்டுக்காத மாதிரி. ஸோ அங்கேயே தெரியுது ஒரு லீடருக்கான டிஃபரன்ஸ் எப்படி இருக்கணும், ஒருத்தர் எப்படி இருந்தா அவங்களோட கீழே இருக்கு. இப்போ இது வந்து நான் நினைக்கிறேன் இது ஒரு இட்ஸ் நாட் ஜஸ்ட் இப்போ இன்னைக்கு உதயநிதியோட அரெஸ்ட் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்டேட்மெண்ட் ஃபார் டிஎம்கேல இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, ஈவன் ஃபார் டிவிகே பீப்புளுக்குமே. நீங்க நாளைக்கு உங்க கம்யூனிட்டியில இருக்க விமனை இப்படி ட்ரீட் பண்ணாலுமே நான் இந்த மாதிரி தான் இருப்பேன் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒருத்தர் அப்படி இருக்கிறதுங்கிறது அவரை ஃபாலோ பண்ற எவ்வளோ பேருக்கு அது ஒரு கல்ச்சராகவே டெவலப் ஆகுது. ஸோ இது வந்து ஐ திங்க் இது உதயநிதியோட ஷுட்
கம் டு அன் எண்டுங்க. இதுக்கு மேல வந்து இதை வந்து கண்டினியூவே பண்ண முடியாது. சஸ்பெண்ட் லாங் ஃபார் வெரி லாங் டைம். இது வந்து அப்படியே ஒரு தமிழ் பாலிடிக்ஸோட கலந்து போயிருக்கு. விமனை வந்து சாஃப்ட் டார்கெட் ஆக்கி ஈஸியா அவங்கள வந்து இது பண்றது, அவங்கள வந்து கார்னர் பண்றது, உடனே ஒரு செக்ஸிஸ்ட் கமெண்ட் பாஸ் பண்றது, ஒரு மிசோஜினிஸ்டிக் கமெண்ட் பாஸ் பண்ணிட்டா உடனே அங்க இருக்க 4 பேர் சிரிச்சிருவாங்க, உடனே நம்ம தலைவன் நம்மளை நினைச்சுக்கிறது அப்படிங்கிறதுலாம் வந்து அந்த கல்ச்சர் வந்து அதுக்கு டோட்டலி டிஸ்கஸ்டிங். அது இந்த இன்னியோட இந்த உதயநிதியோட அது ஸ்டாப் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். அதுக்கு உண்மையிலேயே அவர் எடுக்கிற அவருடைய இதெல்லாம் வந்து ஆக்ஷன்ஸ் எல்லாம் அப்ரிஷியேட் தான் பண்ணணும். அதை விட அவர் எப்படி நடந்துக்கிறாருங்கிறதே வந்து ஒரு பெரிய பெரிய ஸ்டேட்மெண்ட் டு எவ்ரிபடி தட் ஃபாலோஸ் ஹிம். அது நிஜமா நான் நினைச்சு பாக்குறேன், இதே மாதிரி ஒரு டிவிகே மேடை இருந்து யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி கீழே இருந்து ஒரு 4 ஆக்ட்ரஸ் பேர் சொல்லியிருந்தாங்கன்னா அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து டோட்டலா தெரியுது. இவர் உதயநிதி எப்படிப்பட்டவர் அண்ட் யூனோ வேர் விஜய் இஸ், அவரோட ஸ்டாண்டர்ட் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது. அதை வந்து அந்த பொறுப்பை தெரிஞ்சு கொஞ்சம் பிஹேவ் பண்ணா நல்லா இருக்குங்க. அது நாட் ஜஸ்ட் உதயநிதி, ஜென்ரலாவே அவங்களுடைய டோட்டல் அந்த டிஎம்கேவோட டிஎன்ஏவே சொல்றேன். இதோட ஸ்டாப் ஆச்சுன்னா that will be the best thing that has ever happened to Tamil Nadu since TVK came to power. இல்ல நீங்க இன்னைக்கு இந்த இன்ஸ்டன்ஸ் சொன்னனால நான் இன்னொன்னு சொல்றேன்க்கா. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, தானியா ராஜேந்திரன் சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. 2016 அந்த நியூஸ் எடிட்டர்ல இருக்காங்க. அவங்க வந்து ஒன்று போட்டுட்டாங்க சம்திங். அதுக்கு வந்து நம்ம சைட்ல இருந்து யாரோ வந்து ஒருத்தர் போய் ஒரு மாதிரி திட்டி போஸ்ட் போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து என்ன சொல்றது, அதுக்கு வந்து மெர்சல் ஆடியோ லான்ச்ல ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க, உங்க நேரத்தை வந்து இப்படி இல்லாம செலவிடுவீங்கன்னு ஆடியோ லான்ச்ல அட்வைஸ் பண்ணாரு. அதாவது ஃபேன்ஸுக்கு வந்து தலைவர் வந்து எத்தனை டைம் அட்வைஸ் பண்ணியிருக்கான்றதுக்கு கணக்கு வழக்கே இல்லை. மாஸ்டர்ல சரி, அப்புறம் இப்போ லியோ சக்சஸ் மீட்ல ஏன் தேவையில்லாம எதுக்கு உங்களுக்கு கோவம் இவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்கறதும் சரி. அவர் ஹி கல்ச்சர்டு லார்ஜ் பீப்புள். இது வந்து சும்மா நேத்து இன்னைக்கு வர்றது இல்லை. ஏன் இப்போ காலைல கூட ஒரு வீடியோ பார்த்தேன். அப்போ அவர் பேசிட்டு இருக்கும்போது கீழே இருந்து ஒருத்தவங்க கத்துறாங்க, பார்த்து முறைக்கிறாரு. ஸ்டாலினை பார்த்து ஒரு கமெண்ட் விட்டாங்க, அதுக்கு முறைக்கிறாரு. இன்னொன்று, அவர் வந்து அங்கிள் ஸ்டாலின்ன்றது அவர் சின்ன வயசுல இருந்து கூப்பிட்டனால அதை அப்படியே கூப்பிட்டாரு. அதெல்லாம் தப்பா பாக்குறாங்க, அது சரி இருக்காது அரசியல்னால ஒரு ஸ்டாலின் சார்னு ஆனா மாத்திட்டாரு. கவின், அவ்வளோ அந்த கம்பேரிசனும் இந்த கம்பேரிசனும் செட்டே ஆகாது கவின். அது வந்து எப்போ வந்து ஒரு விமனை வந்து யூஸ் பண்ண, ஒரு ஷீல்டா யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாங்களோ அது வந்து ஒரு வகையான, அது ஐ திங்க் இட்ஸ் a mental hazard. அது அவங்களுக்கு ஒரு டிஸார்டர் அவங்களுக்கு. அது பிரியா வந்து எப்படி சிஸ்டர், நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க ஷீல்டா யூஸ் பண்ணல, they are using it as a weapon. ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து வேற எந்த பாயிண்ட் கிடைக்கலன்னா they are coming up with this. அப்புறம் நீங்க சொன்ன எல்லா பாயிண்ட்டுக்கும் நான் அக்ரி பண்றேன். ஆனா ஒண்ணு மட்டும் அது நடக்குமான்னு தெரியல. பிகாஸ் இன்னைக்கு ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஐ மீன் எல்ஓபியை வந்து அரஸ்ட் மாதிரி கூட்டிட்டு போய் வாரண்ட் கொடுக்கறதுக்குள்ள அவங்க மாற மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா இந்த 3 நாள் சட்டசபையில பாருங்க 100% he will again trigger something or bring up something. இது வந்து என்னன்னா அவங்க டிஎன்ஏல இருக்கு. இட்ஸ் ஹைலி impossible to erase that. பட் எனக்கு என்ன சந்தோஷம்னா பீப்புள் ஆர், அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, அதனால பீப்புளுக்கு வந்து நிறைய தெரியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம அண்ணன் வின் ஆகிறதுக்கு பின்னாடி வந்து நிறைய பேர் இருக்காங்க, பட் மேஜரா ப்ளே பண்ணது வந்து விமன் ரோல் தான். ஆனா அந்த விமனையே வந்து அவங்க இன்னும் அபியூஸ் பண்ண இட்ஸ் எக்ஸ்போசிங் தெம் செல்ஃப். ஸோ டெக்னிக்கலி பார்த்தா அவங்க இன்னும் கீழே தான், லோவர் த பெல்ட் தான் போயிட்டு இருக்காங்க. அண்ட் தே won't சேஞ்ச். எனக்கு தெரிஞ்சு அவங்க கண்டிப்பா சேஞ்ச் ஆக மாட்டாங்க. மேபி அதே வார்த்தைகளை வேற மாதிரி ஐ மீன் யூஸ் பண்ணலாம். அவ்வளவுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஆக்சுவலா நான் கூட அதுதான் நினைச்சேன் நேத்து. இன்ஃபேக்ட் வந்து ஏன் அவரை வந்து பேசக்கூடாது அப்படின்னு எல்லாம் அவர் ஏன் நினைக்கிறீங்க? அவர் மன்னிப்பு கேட்காம இருக்கிற வரைக்கும் தான் நம்ம அவர் நல்லா எக்ஸ்போஸ் ஆயிட்டே இருப்பார். Yeah, exactly. ஐ மீன் அப்பாலஜைஸ், அது பிரச்சனை இல்ல. பட் லெட் him டாக் மோர். பேசதான் அவருடைய Yeah. எந்த அளவுக்கு வந்து ஒரு மட்டமான ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்கிறது எக்ஸ்போஸ். எனக்கு அதுதான் ரொம்ப ஸ்கேரியா இருக்கு. பாட்டு ஒரு சுத்தமா ஷேமே இல்லாம நம்ம என்ன சொல்றோம், அட்லீஸ்ட் ஒரு செல்ஃப் அவேர்னஸ் ஆவது வேணாமா? இவ்வளவு கேமரா இல்ல பிரியா அவ்வளவு sister, கேஷுவலா நான் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுவேன்னா அந்த மைண்ட் செட்டை யோசிச்சு பாருங்களேன். அது எந்த அளவுக்கு நார்மலைஸ் ஆகிருந்ததுன்னா அவரோட கல்ச்சருக்குள்ள, அவங்களோட வீட்டுக்குள்ள நார்மலைஸ் ஆயிருந்ததுன்னா வெளியே வந்து பேசும்போது கூட யார் என்ன கேட்பா, நான் என்ன வேணா பேசுவேன் அப்படின்னு. அதை விட ஹைட் ஆஃப் அடாசிட்டி இன்னைக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. லைவ் வீடியோ இருக்குங்க, அது ஒன்றும் ரெக்கார்டட் வீடியோ கூட யாரும் ப்ளே பண்ணல. ஏன்னா பேசுனதை வந்து கட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் யாரு நம்புவாங்க? இன்னும் 90sல இருக்காங்களா, 80sல இருக்காங்களா? நம்மளுக்கு அந்த காலத்துல சொல்லுவாங்க சட்டசபைக்குள்ள துரைமுருகன் இதை பண்ணாரு அதை பண்ணாரு. நம்மளுக்கு அதுக்கான வீடியோ கிடையாது, எதுவும் கிடையாது. 4 பேர் எழுதுனதை வச்சு நியூஸ் பேப்பர். இன்னைக்கு எல்லாமே வீடியோவா இருக்கு. அப்படி வந்தோம் நீங்க தைரியமா இதை சொல்றீங்க அப்படின்னா
அதெல்லாம் என்ன மாதிரி இன்ஃபேக்ட் இப்ப காலையில எங்க அப்பா கிட்ட பேசும்போது எங்க அப்பா எல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ஏடிஎம்கே டிஎம்கேல கூட ரெண்டு மாத்தி வாக்கு ஓட் பண்ணாங்க. அவரே சொல்றாரு, நல்லதுமா, இது வந்து ஏதோ ஜெயலலிதா திரும்ப பார்த்த மாதிரி இருக்கு, இவங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுது, ரவுடி பசங்களுக்கு ஒரு யாராவது ஒரு முடிவு கட்ட மாட்டாங்களான்னு இருந்தது, இது வந்தது இன்னைக்கு பண்ணது ரொம்ப நல்லது. ஆனா அவருக்கு என்ன இன்னொரு கஷ்டம்னா, எதுக்காக கவர்மெண்ட் மிஷினரியை வந்து இந்த அளவுக்கு லாஸ்ட் கொண்டு போய் இங்கேயே மெட்ராஸ்லயே முடிச்சிருக்கலாம் ரிமாண்ட் பண்ணி, அது எதுக்கு அங்க வச்சு அரெஸ்ட் பண்ணி அவ்வளவு பேர் அங்க கூப்பிட்டு போய் இப்ப போலீஸ் எல்லாம் டிப்ளாய் பண்ணி அவனுக்கு தான் ரவுடிங்கன்னு தெரியும், அந்த விஷயம் தான் கஷ்டப்பட்டாரே தவிர, பட் அரெஸ்ட் பண்ணதுக்கு சுத்தமா 1% கூட வந்து அவருக்கு வந்து ஏன் இதை பண்றாங்க தேவையில்லாம அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டே வரலைங்க. அதெல்லாம் நினைச்சேன் நான். மேபி அவர் ஒருத்தரை வச்சு நம்ம அவருங்க தான் சொசைட்டின்னு இது பண்ண முடியாது, பட் மோஸ்ட் ஆஃப் த இதுல இருந்து எல்லாருக்குமே இந்த ஒரு இதுதான், யாராவது இவங்களுக்கு வந்துட்டு someone will not build a cat அப்படின்னு தான் இருந்திருக்காங்க.